இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அனைவரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். இஸ்ரவேல் என்றால் மீட்கப்பட்ட ஜனமே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீயே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கேடு உண்டாக்கி கொள்கிறாய் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். ஒருவேளை கேடு உண்டாக்குகிறான்னு சொன்ன உடனே ஏதோ பெரிய கொலை குற்றம் செய்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத சில அனுபவங்கள், தேவன் துக்கப்படும்படியான சில அனுபவங்கள் வாழ்க்கையில் வந்து விடுகிறது. அதில் தான் ஆண்டு சொல்கிறார், நீ உனக்குத்தானே கேடை உண்டாக்கி கொள்கிறாய், ஆனாலும் இரக்கமுள்ள தேவனாய் கர்த்தர் உனக்காக நான் இறங்குவதற்கு, அதை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் நீ என்னிடத்தில் வர வேண்டுமே என்பது தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு முன்பாக வைக்கிறதான வார்த்தை. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய் என்று சொல்லி அந்த வார்த்தை இருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது 3ஆவது அதிகாரம் 2ஆவது வசனத்திலே நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் என்று எழுதுகிறார். நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். தெரிந்து தவறு செய்கிறவர்களும் உண்டு, தெரியாமல் எதேச்சையாக தவறு செய்கிறவர்களும் உண்டு. ஆனாலும் வசனம் சொல்கிறது, நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அதே போல் ஏசாயா 59ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தை நாம் வாசிக்கும்பொழுது, தங்கள் பாதைகளை தாங்களே கொணலாக்கி கொண்டார்கள். பாருங்கள், தங்கள் பாதைகளை தாங்களே கொணலாக்கி கொண்டார்கள். தாங்களே தங்களுக்கு ஒரு வேதனையை, தங்களுக்கு ஒரு கஷ்டத்தை, தங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்கி கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசி சபையிடமாய் சொல்வதை நாம் அதில் பார்க்குறோம். ஓசியா 10ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் அவர் சொல்லும்போது சொல்கிறார், இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. தனக்காகவே வாழ்கிற வாழ்க்கை, தனக்காகவே செய்கிற பிரயாசம், அப்படிப்பட்ட வாழ்க்கை பலனற்றது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். எப்படியாக இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற மீட்கப்பட்ட ஜனங்கள் தங்களுக்கு தாங்களே கேடு உண்டாக்கி கொள்ளுகிறார்கள் என்பதைத்தான் இந்த வார்த்தை மூலமாக நாம் பார்க்கிறோம். 2-3 காரியங்களை வேகமாக நான் வாசித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். உசியா பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். ஆசாரிய பணிவிடை, தூப பணிவிடை செய்ய வேண்டியது ஆசாரியன். இவன் ராஜா, ஆனால் இவன் போய் அதை செய்கிறதுக்கு போகிறான். எதனால் இப்படி செய்ய போகிறான்? அந்த வார்த்தையில் வாசிக்கிறோம், உசியா பலப்பட்ட போது. பார்த்தீங்களா, இது வந்து மாம்ச பலன். மாம்சத்தில் பலன் பெருகும்போது அந்த மாம்ச பலனானது தவறுக்கு நேராக, தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்கு நேராக மனுஷனை வழிநடத்துவதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் மாம்ச பலன் அதிகமாக செயல்பட நாம் இடம் கொடுப்போமானால் அது நிச்சயமாய் கேட்டுக்கு நேராக தான் அது கொண்டு போகும். ஆவிக்கிற ஒரு பலன் தான் கிறிஸ்துக்கு நேராக, வசனத்துக்கு நேராக நம்மை வழிநடத்தும். அதுதான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையானது. எப்பொழுது? அவன் பலப்பட்ட போது. மாம்ச பலம். கோலியாத்தை குறித்து 1 சாமுவேல் 17ஆவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும்போது என்ன பேசுகிறான் பாருங்கள். 8ஆவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் யுத்தத்துக்கு வரட்டும். பார்த்தீங்களா, நான் இவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, உங்களில் ஒருத்தனை தெரிந்து கொள்ளுங்கள். ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டு பார்க்குறான். இது எப்படி இப்படி சொல்ல முடியுது? அவனுக்கு தனக்கு இருக்கிற பலமும் தன் ஆயுதத்தினுடைய ஒரு பலமும் அவ்வளோ பெருசாக தெரிகிறதுனால, மாம்ச பலத்தை நம்பி அவன் இருக்கிறதுனால அவன் சவாலான அந்த வார்த்தை பேசுகிறதை நாம் அங்கே பார்க்குறோம். உங்களில் ஒருத்தனை தெரிந்து கொள்ள அவன் என் கூட வரட்டும். பார்த்தீங்களா, இதுதான் அந்த மாம்ச பலம். அதே போல் 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அமத்சியா ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தையில் இருக்கிறது, நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா.
நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம். வா, எனக்கு பலன் இருக்குது, திறமை இருக்குது, எனக்கு படபலம் இருக்குது, வா நம்ம பார்க்கலாம், மோதி பார்க்கலாம். அப்போ இப்படிப்பட்ட வார்த்தை, இப்படிப்பட்ட செயல் எல்லாமே மாம்சத்தை சார்ந்தது. அதான் அந்த வசனத்தில் வாசிக்கிறான், அவன் பலப்பட்ட போது. ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஒருபோதும் மாம்சத்துக்குரியதை சார்ந்து செயல்படவே கூடாது. அப்படி மாம்சத்தை சார்ந்து செயல்படுகிற பட்சத்தில் நிச்சயமாக கர்த்தருக்கு வேதனை உண்டாக்குகிற ஒரு வழியாக மட்டுமல்ல, தனக்குத்தானே கேடு உண்டாக்கி கொள்கிற ஒரு நிலை ஏற்படும் என்பதை தான் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அதே போல் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, மீகாள் தன் இருதயத்தில் தாவீதை அவமதித்தாள். மீகாள் தன் இருதயத்திலே தாவீதை அவமதித்தாள். இதனுடைய விளைவு என்ன? அந்த அதிகாரத்தின் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அவமதித்த நிமித்தம் மீகாளுக்கு மரணமடை நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. ஆசீர்வாத குறைவு உண்டானது. இந்த ஆசீர்வாத குறைவை அவள் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன? தனக்குத்தானே கேடு உண்டாக்கி கொள்ள காரணம் என்ன? இருதயத்தில் அவமதிக்கிறது. அருமையானவர்களே, இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய் என்பது, கேடு உண்டாக்குகிற அனுபவம் என்பது முதல்ல நம்ம வாசிக்கிறோம் மாம்ச பலன். இப்போ இங்கே வாசிக்கிறோம் இருதயத்தில் அவமதித்தல். ஒருவேளை வார்த்தையில் ஏசாமல் இருக்கலாம், பேசாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் அவமதிக்கிறது, மரியாதை கொடுக்கறது இல்லை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கறது இல்லை. ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள் சொல்லி. ஆனால் இருதயத்தில் அவமதிக்கிற ஒரு தன்மை இருக்குமானாலும், இருதயத்தில் அற்பமாய் நடத்துகிற ஒரு சிந்தை இருக்குமானாலும், உனக்கு நீ உண்டாக்கி கொள்கிற ஒரு கேடு என்று தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. உங்களுக்கு நீங்களே அது நிமித்தம் கேடு உண்டாக்கி கொள்கிறீர்கள். அதே தான் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். மீகாள் தாவீதை தன்னை உள்ளத்தில் இருதயத்தில் அவமதித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். எரேமியா புத்தகம் 11ஆவது அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது அங்கே சொல்லுகிறார், இருதயத்தை சோதித்து அறிகிற நீதியுள்ள நியாயாதிபதியே. நம்முடைய ஆண்டவர் யார்? இருதயத்தை சோதித்து அறிகிற நீதியுள்ள நியாயாதிபதி. அப்போ நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் நினச்சாலே, உள்ளத்தில் நீங்கள் யோசித்தாலே அது கற்றுக்கு தெரியும். காரணம், நீதிமொழியில் ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. 21ஆவது அதிகாரம் 2ஆம் வசனத்தில், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். மனுஷனுக்கு செம்மையான வழி தெரியும், ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? இருதயத்தை நிறுத்து பார்க்கிறார். உங்களுடைய உள்ளத்தை அவர் நிறுத்து பார்க்கிறார். அப்படின்னா உள்ளத்தில் நீங்கள் அவமதித்தாலும், உள்ளத்தில் நீங்கள் பகை உணர்வோடு செயல்பட்டு கொண்டாலும், யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நினைத்தாலும், ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அவர் இருதயத்தை நிறுத்து பார்க்கிற தேவன். அதை நம்ம அதில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை விதமாக சொல்லியிருக்கிறதை நம்ம அதில் பார்க்கிறோம். இருதயத்தை சோதித்து அறிகிற நீதியுள்ள நியாயாதிபதியே என்று சொல்லி எரேமியா புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோமே. அப்படியெல்லாம் கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற குறைபாடை கூட ஆண்டவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட குறை வரும்போது அது நிமித்தம் வேதனை, கஷ்டத்தை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலைமை உண்டாகும். ஏசா யாக்கோபை பகைக்கிறான். அப்பாவுக்கு ஒரு முடிவு வரும், அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கிறான். அந்த மனசில் நினைக்கிற அந்த நினைவு கூட ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 41ஆவது வசனத்தில் அதை வாசிக்கிறோம். ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான் என்று சொல்லி. அப்போ இப்படிப்பட்ட உள்ளத்தில் தோன்றுகிற காரியமும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். சாராயை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 18ஆவது அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து, நான் கிழவியாக இருக்கிறேன், எங்கள் வீட்டுக்கார் வயது கொண்டு இருக்கிறாரு, அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி இன்பம் உண்டாகும்? உள்ளத்தில் நகைத்தாளாம், வாயின் வார்த்தையில் சொல்லலை. அந்த உள்ளத்தின் நகைப்பை பார்த்தே இல்லை, நீ நகைத்தாயின்னு சொல்லி கர்த்தர் பேசுகிறார். பார்த்தீங்களா அந்த அதிகாரத்தில்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய இருதயத்தில் அவமதியான ஒரு எண்ணம், மரியாதை குறைவான ஒரு சிந்தை உண்டாகுமானாலும் உங்களுக்கு நீங்கள் கேடு உண்டாக்குகிற ஒரு செயல் அது என்பதை தான் ஆவியானவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். அதே போல் 3வது ஒரு அனுபவத்தை நான் வாசிக்கும்போது ஆதியாகமம் 16ஆவது அதிகாரம் 4ஆவது வசனத்தை நான் வாசிக்கும்போது அங்கே ஆகாரை குறித்து விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகார் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். பார்த்தீங்களா? தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருக்கிற நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள் என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை நம்ம அதில் பார்க்கிறோம். இது எதுக்கு என்ன 3வது என்ன ஒரு அனுபவம்? ஆசீர்வாதம் வந்த உடனே
ஆசீர்வாதத்துக்கு மேலே உங்கள் இருதயம் போகுமானால், உங்களுடைய கண்கள் போகுமானால், உங்களுடைய சிந்தை போகுமானால் உனக்கு நீ கேடு உண்டாக்குறன்னு அர்த்தம். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். மூன்றாவது அனுபவம் எப்படி கேடு உண்டாக்குகிறாங்க, எப்படி அது கேடாக வருகிறது, அதுதான் நம்ம பார்க்குறோம். கர்ப்பவதி ஆனபோது, தான் ஆசீர்வதிக்கப்பட்ட போது அவளுடைய நினைவு ஆசீர்வாதத்து மேலே போனதுனால நாச்சியாரை அற்பமாய் நினைக்கிறாள். முடிவு என்ன? துரத்தப்படுகிற ஒரு நிலைமை உருவாகிறதை நாம் பார்க்கிறோம். அதே வீட்டில் எஜமானி மாதிரி எவ்வளோ கம்பீரமாக இருந்திருக்கலாம், எவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். இவ்வளோ வாழ்க்கை தனக்கு நஷ்டத்தை உண்டாக்கிட்டால. காரணம் என்ன? ஆசீர்வாதத்துக்கு மேலே கண்கள் போகும்போது, ஆசீர்வாதத்துக்கு மேலே நம்முடைய சிந்தை போகும்போது அப்படிப்பட்ட காரியம் நடக்கிறதை நம்ம அதில் பார்க்குறோம். அதனால தான் சங்கீத புஸ்தகத்தில் 62வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள். பார்த்தீங்களா? ஐஸ்வர்யம், மேன்மை, பதவி உயர்வுகள், செல்வாக்குகள் பெருகும்போது உன்னுடைய பார்வை அங்கே பெறக்கூடாது, உன்னுடைய மனம் அதில் லயித்தரக்கூடாது. அப்படி போகுமானா கண்டிப்பாக உனக்கு தீங்கு நீ உண்டாக்கி கொள்ளுகிற. அதே தான் ஆண்டுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள். எவ்விதமாக நீங்கள் செய்கிறீங்க என்பதை யோசித்து பாருங்கள். ஏனென்றால் ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது, நன்மை வரும்பொழுது அதை சார்ந்து செயல்படுகிற எண்ணங்கள் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிறது. ஒரு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். உங்களுடைய ஆதி நிலைமை என்ன? இன்றைக்கு கர்த்தர் எவ்வளவா உங்களை உயர்த்தி இருக்கிறார், எவ்வளோ உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவேளை உங்கள் அப்பா காலம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம். எங்கள் அப்பா காலத்திலே நாங்கள் ஆசீர்வாதம் நினைக்கலாம். தாத்தா காலத்தை யோசித்து பாருங்கள், அவங்க என்ன நிலைமையில் இருந்தாங்க. அப்போ எவ்வளோ கர்த்தர் உங்களை கனம் பண்ணி இருக்கிறார். அந்த கனத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் அந்த கனத்தை கடைசி வரைக்கும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளணுமானா உங்களை கனப்படுத்திய மேன்மைப்படுத்திய கர்த்தர் மேலே தான் உங்கள் எண்ணம் இருக்கணும் ஒழிய அந்த ஆசீர்வாதத்துக்கு மேலே உங்களுடைய கண்கள் போகக்கூடாது. அப்படி நீ போகுமானா உனக்கு நீ கேடு உண்டாக்கி கொள்கிறாய். அதை தான் நல்ல நம்ம வாசிக்கிறோம். ஐஸ்வர்ய விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்க. ஆதியாகமம் 13 அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய மந்தமைப்பு இருக்கும், லோத்தோட மந்தமைப்பு இருக்கும், வாக்குவாதம் வர காரணம் என்ன? ஆஸ்தி பெருகினதுனால. பார்த்தீங்களா? ஆஸ்தி பெருகின உடனே அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் வருகிறதான அந்த நிலைமை ஏற்படுகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும்போது, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, ஆசீர்வதிப்பது நல்லது, ஆசீர்வாதம் நமக்கு தேவை. ஆனால் அதே சமயத்தில் ஆசீர்வதிச்ச கர்த்தரை மறந்து ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்முடைய சிந்தை போகுமானால் நாம் ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடியதான ஒரு நிலைமை உண்டாகும் என்பதைத்தான் அதில் நாம் பார்க்கிறோம். இன்னும் கடைசி ஒரு வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ராஜபாரம் அமத்சியாவுக்கு ஸ்திரப்பட்ட போது அவன் தன் தகப்பனாகிய ராஜாவை கொலை செய்த தன்னுடைய ஊழியக்காரரை கொண்டு போட்டான். அப்பாவை கொலை செய்தவங்களை குறித்த ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளே இருந்திருக்கு. அது எப்படி தெரியுது, எப்போ தெரியுது? அதான் அதில் வாசிக்கிறோம். அவனுடைய ராஜபாரம் ஸ்திரப்பட்ட போது. பார்த்தீங்களா? ஆனால் அவனை குறித்து நம்ம வாசிக்கிறோம் 2வது வசனத்தில், அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்னும் போடப்பட்டிருக்கு. ஆண்டுடைய வார்த்தைக்கு செம்மையானதை செய்தான் அப்படி போட்டிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் தனக்கு கேடு உண்டாக்கி கொண்டான்னு சொல்லி பார்க்குறவன் ஏன்? அந்த பழி வாங்குகிற தன்மை அவனுக்குள்ளே இருக்கிறது, மன்னிக்க முடியாத தன்மை இருக்கிறது. தன் அப்பாவுக்கு இப்படி செய்தாங்கிற அந்த எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் இருந்ததுனால அவன் பலப்பட்ட போது, தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தி கொண்ட போது அந்த பழி வாங்குகிற சிந்தையோடு அவன் செயல்படுகிறான். அதுக்கு காரணம் என்ன? 2வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. பார்த்தீங்களா? முழு மனதோடு அப்படி செய்யவில்லை, பாதி பாதி. கர்த்தருக்கு சாட்சியாகவும் இருக்கிறான், அதே சமயத்தில் வசனத்துக்கு எதிராகவும் செயல்படுறான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவனுக்குள்ள இருக்கிறது என்பதை அந்த வசனம் மூலமாக நாம் அதில் பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட யோசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படி தேவர்களை சேவித்து வந்தார்கள். கர்த்தருக்கும் பயந்து வந்தாங்களாம், முந்தி வணங்கின அந்த தெய்வத்தையும் வணங்கி வந்தாங்களாம். பார்த்தீங்களா? அப்போ அங்கேயும் இங்கேயுமா இருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறதை பார்க்குறோம். இதுதான் கேடு உண்டாக்கி கொள்கிற காரியம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனால் என்னிடத்திலே உனக்கு சகாயம் இருக்கிறது. எப்படி கேடு உண்டாக்கி கொள்கிறோம்? மாம்சபலம் பெருக இடம் கொடுக்கும்போது அது வேதனைக்கு நேராக கொண்டு போகிறது. 2வது, இருதயத்தில் அவமதிக்கிற
மரியாதை குறைவாய் நடத்துகிற சிந்தை உண்டு, ஆனாலும் அதையும் கர்த்தர் காண்கிறார். அதுலேயும் நமக்கு பிரச்சனை இருக்கிறது. மூன்றாவது, ஆசீர்வாதம் பெருகும்போது அதுக்கு நேராக உங்களுடைய சிந்தை போகுமானால் கர்ப்பவதியானதை கண்டபோது என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக அம்சே ராஜாவுக்குள்ள இருந்த அந்த பழிவாங்குகிற தன்மையானது அவன் ஸ்திரப்பட்ட போது அதை செயல்படுத்துகிறான். காரணம் முழு மனதோடு செய்யாததுனால. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்கள் உங்களை யோசித்து பாருங்கள். கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் இருக்குது. அந்த சகாயத்தை கொடுக்க அவர் ஆயத்தம். அதை உணர்ந்து அறிக்கையில் நீங்கள் ஆயத்தமா? நாம் ஜெபிப்போம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென்னு இருப்பதற்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு விஷயத்தங்களை ஆராய்ந்து சிந்தித்து நன்மை சுதந்திரிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.